ஐப்பசி பௌர்ணமியில் மட்டும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வது ஏன் தெரியுமா? அனைத்து உயிரினங்களுக்கும் உணவளிப்பவன் சிவபெருமான். அதை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது. அந்த நிகழ்வின் போது சிவலிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தினால் மூடி அலங்கரித்து வழிபாடு செய்யப்படும். ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் அன்னாபிஷேகத்தை தரிசித்தால் முக்தி கிடைப்பதுடன் அவர்களின் தலைமுறைக்கே அன்ன தட்டுப்பாடு ஏற்படாது என்பார்கள். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்திற்கு மட்டும் தனிச்சிறப்பு உண்டு. அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளுடன் முழு பொலிவுடன் தோன்றுகிறான் என்று கூறப்படுகிறது. புராணத்தின்படி பிரம்மாவின் கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் அவரின் தலையை கொய்து விடுவார். துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானின் கையை கவ்விக்கொள்ள அவரை பிரம்மஹத்தி தோஷம் தோற்றிக் கொள்கிறது. கையை கவ்விக்கொண்ட பிரம்மனின் கபாலமே பிச்சை பாத்திரமாக மாறிவிடும். யார் பிச்சையிடும் போது இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போது அந்த கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு பிரியும் என்பது விதி. சிவபெருமான் காசிக்கு செல்லும் போது அன்னபூரணி அன்னமிடுகிறாள். அவளது அன்பினால் கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனின் தலை சிவபெருமானை விட்டு விலகுகிறது. சிவபெருமானும் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபடுகிறார். அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி. அதனால்தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த நாளில் சிவனின் சக்தியின் அடையாளமான சிவலிங்கம், புனித நீர், மஞ்சள் தூள், சந்தன குழம்பு, பால், ஆரஞ்சு சாறு, தேன், தேங்காய் நீர், தயிர் மற்றும் புனித சாம்பல் போன்ற பாரம்பரிய அபிஷேக பொருட்களால் நீரேற்றப்படுகிறது. அவை முடிந்ததும் சிலை முழுவதுமாக சமைத்த அரிசியால் மூடப்பட்டு லிங்கத்தின் மேல் அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு காய்கறிகளுடன் சிவபெருமான் காட்சியளிப்பார். இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்து சிவனுக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டால் அன்னதோஷம், துவேஷம் நீங்கும். கர்ம பிரச்சனைகள் மற்றும் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில் செழிப்பு ஏற்படும் என்பது நம்பிக்கை.